குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கிரிட் டைப்ஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த டிஎன் செட்டு கொஞ்சம் டிலே ஆகும் போல், எப்படியும் இந்த மாதம் வைக்க மாட்டாங்க. இப்படி அடுத்த மாதம் 15ஆந்தேதி ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த மாதம் 15ஆந்தேதிக்கு மேலே தான் டிஎன் செட்டு நடத்துவாங்கன்னு தான் போட தோணுது. சரிங்களா? அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ வீடியோஸ் போட சொல்லி. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் டிஸ்கிரிட் டைப்ஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அல்ஜிப்ராவில் ஒரு வீடியோஸ் வரும். ஐ திங்க் ஒரு 11 o'clock or 12 o'clock அல்ஜிப்ராவில் டிஸ்கிரிட் டைப்ஸ் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டெய்லி இதேமாதிரி இப்போ ஆக்சுவலாக டிஎன் செட் அதுக்காக அப்படியே விட்டுறது போகிறது கிடையாது. அதை ஏற்கனவே நம்ம அப்ளைட் முடிச்சிட்டோம். பியூர் மேக்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? அதையும் நம்ம சைடில் கவர் பண்ணுவோம். இதை இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆக்சுவலாக அதை அப்படியே ட்ராப் பண்ண மாட்டோம். சரிங்களா? அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது சைடில் போயிட்டு இருக்கும். இதுவும் நம்ம கொண்டு போய்கிட்டே இருப்போம். இன்னும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு முக்கியமானது. சரியா? டிஸ்கிரிட் டைப் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இதில் தான் ஐடியா இருக்காது. டிஎன் செட்டு கூட ஒரு ஐடியா இருக்குது, என்ன எக்ஸாம் என்ன கொஷின்ஸ் படிக்கணும்ன்ட்டு. இதில் தான் நிறைய பேருக்கு ஐடியா தெரியாது. என்ன தியரம் படிக்கணும்னு தெரியாது, என்ன ரெஃபரன்ஸ் புக் எதுவுமே தெரியாது, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? ஒரு ஐடியாவும் இருக்காது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது கூட தெரியாது நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எது முக்கியமான தியரம்ஸ், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ப்ரூஃபும் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஈஸி கிடையாது. ஏதாவது நீங்கள் வந்து ஆப்ஷனல் கொஷின் ஆன்சர் பண்ணுறது வேறு, டிஸ்கிரிப்ட் டைப் ஆன்சர் பண்ணுறது வேறு. ஆப்ஷனல் ஈஸியாக பண்ணிடலாம். டக்குன்னு அந்த தேரத்தை மட்டும் அப்படியே ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சுட்டு 4-5 ப்ராப்ளம் போட்டிருப்போம், அதை வச்சு அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வெரி 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 ஈஸி. சரிங்களா? டிஸ்கிரிப்ட் டைப் அப்படி ஈஸி கிடையாது. சரிங்களா? சின்ன விஷயத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி எடுத்து பண்ணுறோம். சரிங்களா? எப்படி சின்ன சின்ன விஷயமா எடுத்து அழகாக குருவி கூடு சேர்க்கும் பார்த்தீங்களா? சின்ன சின்ன ஒன்றுனா எடுத்து வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கடைசியில் ஒரு அழகாக கொடுக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். சரிங்களா? டிஸ்கிரிப்ட் டைப் அப்படி தான் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம எம்எஸ்சி பேப்பர்ஸ் எல்லா பேப்பர்ஸையும் மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே நம்ம எம்எஸ்சி பேப்பர் ஏற்கனவே படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? சில டிஆர்பியில் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்ஜிப்ரா ஒரு சாப்டர் வச்சுருக்காங்க. யூனிட் 1 அல்ஜிப்ராவில் குரூப் தியரி, ரிங் தியரி, ஃபீல்டு தியரி, லீனியர் அல்ஜிப்ரா வந்துடுது. ரியல் அனாலிசிஸ் நம்ம வழக்கம் போல் நம்ம படிக்கிறது தான். சரிங்களா? ரியல் அனாலிசிஸ் ஃபுல்லாக கவர் ஆயிடுது, காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிடுது, டோபாலஜியும் கவர் ஆயிடுது, ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்டர் ஓடிஇபிடி வச்சுருக்காங்க. ஓடிஇபிடிஇ, அப்புறம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு சாப்டர் 7, சாப்டர் 7 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 8 வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி அண்டு லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். சாப்டர் 9 வந்து ஓஆர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓஆர் கொடுத்துருக்காங்க. 10 வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 சாப்டராக பிரிச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நம்ம அப்படியே வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ரெகுலராக நோட்டில் எழுதி திரும்ப படிச்சுக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாலாம் படித்து முடிக்க முடியாது. சரிங்களா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிங்களா? அதனால் நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் தான் பண்ண முடியும். ரெகுலராக இதையும் பண்ணிக்கிட்டே இருங்க. டிஎன் செட்டுக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இன்னும் அடுத்தடுத்து இந்த கவர்மெண்ட் எத்தனை வருஷம் இருக்கோ அது வரைக்கும் இது இருக்கும். சரிங்களா? அதனால் இன்னும் அடுத்து வர கவர்மெண்ட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்து இன்ஜினியரிங் எக்ஸாம் வருது. இன்ஜினியரிங் எக்ஸாம் வரும், அதுக்கும் இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இதை அப்படியே என்னது டிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டைப்ஸ் எக்ஸாம் மாதிரி அதுக்கும் என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். அதனால் நம்ம எப்போவே ஒரு பேசிக்காக எடுத்து கொஞ்சம் ப்ரூஃப் கொடுத்து தியரத்தெல்லாம் ப்ரூஃப் பண்ண பார்ப்போம். ப்ரூஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நான் கொஞ்சம் ப்ரூஃப் அனுப்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். ஓகேங்களா? பிடிக்கலன்னா நீங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரி, எல்லாத்துக்கும் எல்லா ப்ரூஃபும் புரியணும் அவசியம் கிடையாது. சில நேரம் ரொம்ப நிறைய எழுதியிருப்பேன். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் டிஸ்கிரிப்ட் டைப் வந்து டெய்லி வீடியோஸ் போடுவோம். இது கண்டினியூஸாக பார்த்து நோட்டில் எழுதி படிச்சுக்கிட்டே இருங்க. மறந்துடும் டிஸ்கிரிப்ட் டைப்லாம். திரும்ப நம்ம ரீகால் பண்ணணும். ஏன்னா எம்எஸ்சி ஃபுல்லாக 4 வருஷம் படித்த பேப்பர் எல்லா பேப்பரையும் நீங்கள் மொத்தமாக படித்த மாதிரி இருக்கும். எல்லா பேப்பர்னால் நீங்கள் சில நேரத்தில் ஆப்ஷனல் வச்சுருப்பீங்க, அதையும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா?
ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். ஆப்ஷனல் பேப்பரையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். எம்எஸ்சி கோர்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் வச்சுருப்பாங்க, அதையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை கிராஃப்ட் தியரிலாம் வைக்கல. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ அப்போ நம்ம டிஎன் செட்டுக்கு பொறுத்து புதுசாக நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு அப்ளைடு பொறுத்தளவு பியூர் மேக்ஸ் ஓகே ஸ்டாண்டர்டு, அப்ளைடு மேக்ஸ் ஓடிஇ ஓகே, பிடிஇ ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஓகே, சிவி ஓகே, டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி புதுசாக படிக்கணுங்க. டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி ஓஆரில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிக்கணும். புதுசாக நம்ம படிக்க வேண்டியது டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, ஓஆர் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்விங் தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா? சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.